கவலையே படாதீங்க, நீங்க கண்ணனுக்கு தான் போடுறோம். கண்ணனுக்கு ஓட்டு போடுங்க ப்ளீஸ். ஓட் ஃபார் கண்ணன். கண்ணன் என்ன பெரிய கவர்னரா? போட எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னா அவன் வந்து கேக்குறதா நீ வந்து கேட்டுட்டு இருக்கிய. சரியான கைத்தடிங்க. டேய் கண்ணா, உன்னை எங்கெங்கெல்லாம் தேர்றது? எலெக்ஷன் மட்டும் போதுமா? 4 பேரை பத்தி கேன்வாஸ் பண்ணுவானா? நீ பாட்டு மொட்டை மால வந்து படுத்துட்டிய. படுத்துக்கிட்டே நான் ஜெயிப்பேன்டா. கிழிச்ச உன்ன மாதிரி சொன்ன எத்தனையோ பேரு. சரி சரி அதை விடு, விஷயத்துக்கு வருவோம். அவங்கள பாடுறா, அவங்கள பார்த்து நல்லா பேசுடா. என் பேச்சை கேட்டு ஓட்டு போட வேண்டாம், நான் இறைச்சிருக்கிற சில்லறைக்கு போட்டா போதும். மேடம், கண்ணனுக்கே ஓட்டு போடுங்க. போடுறோம். தேங்க்யூ. ஏண்டா வெயில்ல வேர்வை சிந்த போஸ்டர் ஓட்டுறது நானு, பேனர் எழுதுறது நானு, நோகாம நிழல்ல நின்னு வயசு பொண்ணுங்களுக்கு கர்ச்சீப் கொடுக்கறது மட்டும் நீங்களாடா? டாய், கண்ணனோட வலது கை இடது கை. இப்படியே பேசிக்கிட்டு இன்னும் கொஞ்ச நாள்ல எவனாவது 2 கையும் எடுத்துருவான். டேய், இன்ஸ்பெக்டர் மக இன்பவள்ளி வராடா. வர்றாளா? இன்னைக்காவது கர்ச்சீப் கொடுக்குற சாக்குல அவன் கையை பிடிச்சிடுவோம். வாங்கடி. ரோசி, என்ன நீ பாட்டுக்கு பட்டுன்னு அவனை அரைஞ்சிட்ட? அறையாம என்ன தொடறதுக்கு என்ன தைரியம் இருக்கும் அவனுக்கு? நீ எப்பவும் இப்படிதாண்டி அவசரப்படுற. அவனை திருப்பி அரைஞ்சிருந்தானே என்ன பண்ணுவ? அரைஞ்சிருவானா? அரைஞ்சிட்டு அவன் உயிரோட இருந்துருவானா? போங்கடி. ரகு ரொம்ப டீசென்ட்டா கேன்வாஸ் பண்ணிருக்காருல. அவரே ரொம்ப டீசென்ட் ஆனவர் தான்டி. ஆமாண்டி, இந்த எலெக்ஷன்ல நிச்சயமா அவர்தான் ஜெயிப்பார்னு நினைக்கிறேன். வெற்றி வெற்றி. ரகு வாழ்க! 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 ரகு நிறுத்துங்க. ரகு ஏய், ஏன் சத்தம் போடுறீங்க? ரகு! வாழ்க! ரகு! வாழ்க! வாழ்க! ரகு! வாழ்க! கொஞ்சம் இருங்க. ரகு! வாழ்க! கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. மாணவர் தலைவர் ரகு. வாழ்க! மாணவர் தலைவர் ரகு. வாழ்க! மாணவர் தலைவர் ரகு. வாழ்க! சேர்மேன் ரகு. வாழ்க! 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 சேர்மேன் ரகு. வாழ்க! கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. ஹலோ சில்ட்ரன், குட் ஈவினிங். குட் ஈவினிங் டாடி. என்ன ஷீலா கண்ணு, ரொம்ப லேட் ஆயிடுச்சாமா? ஐயோ, என்னங்க சின்னாச்சு டாடா? என்னங்க இது? எதுக்காக பதட்டப்படுறீங்க? டேக் இட் ஈஸி. இப்படி. ஐயோ, what happened டாடி? இரு. ஒண்ணு இல்லம்மா, ஒரு சின்ன தகராறு, அதனால ஒரு சின்ன காயம். இந்த இப்படி. ஏய், நீ எங்க இறங்கு. இந்த இப்படி. முள்ள இந்த பார், அங்கேயே ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு சொன்னாங்க. நான் தான் வீட்டுல 3 டாக்டர்ஸ் இருக்கீங்கன்னு பெருமையா சொல்லிட்டு இங்க வந்திருக்கேன். உங்க அன்பை அதிகமா காட்டி இந்த காயத்தை ஆழப்படுத்துறாதீங்க ப்ளீஸ். ஆமா, உங்களுக்கு எப்பவுமே விளையாட்டு தான். நீங்க எப்பவுமே இப்படித்தான். கொஞ்சம் கூட ஒரு சீரியஸ்னஸே கிடையாது. நாங்க 3 பேர் இருக்கோம் உங்களை நம்பி. இத பாரு, என்ன மாதிரி போலீஸ் அதிகாரிங்க செத்து போனா அவங்க குடும்பம் சந்தியில் நின்னது அந்த காலம். இப்போ காலம் மாறிடுச்சு தெரியுமா? அந்த குடும்பங்களை காலம் பூரா காப்பாத்துறதுக்கு தமிழக அரசு தயாரா இருக்கு. சார், கொஞ்சம் நெஞ்சத்தை தொடர மாதிரி எழுதுங்க சார். எனக்கு எதை சொல்றேன்னு தெரியும்டா. நீ சித்ரா, நான் சித்ரா. குறுக்க பேசாத, செருப்பா அடிப்பேன். கிடையாது.
இந்த லெட்டர்லயாவது அவ மடங்கணும் ஆண்டவா. 5 மணிக்கு தான் கொடுக்கணும். 4:45 கொடுத்தா நான் பொறுப்பு இல்ல. காசை போடுறா. நெக்ஸ்ட். இங்க என்னடா இழிப்பு? அவகிட்ட போய் எழுதிடா. பேரை சொல்லு. ரவி சார். உன் பேரையா கேட்டேன்? அவ பேரை சொல்லுடா. கமலா சார். கமலா. காணாக்கு காணா. கமலா. தாடி அடிச்சிட்டு வா. எழுதி சார். போச்சுடும். சார் வணக்கம் சார். என்னம்மா? எனக்கு ஒரு லவ் லெட்டர் வேணும் சார். பாவம், எவனோ ஒரு அப்பாவி வசமா மாட்டிக்கிட்டா. அட்ரஸ் சொல்லுமா. காதல் வசிய சித்தர் ஜனகராஜ். இது என்ன வீடா நர்சிங்கோமா? அன்னைக்கு அவருக்கு மருந்து போட்டேன், இன்னைக்கு நீ. இந்த வீட்ல குடும்பம் நடத்துறத விட வைத்தியம் பாக்குறதும் பெரிய வேலையா போச்சு. இதுக்கு பேசாம நான் நர்ஸுக்கே படிச்சிருக்கலாம். ஏண்டி நல்ல நாள் அதுவும் புலம்பிட்டு இருக்க? அவ என்ன வேணும்ட்டா போய் காலை வச்சுட்டு வந்தா? ஏதோ கேம்ஸ் விளையாட போனா கால்ல அடிபட்டுடுச்சு. அவளை போய் எதுக்காக சீன்ற? அம்மா, கட்டின புருஷனே சொல்லிட்டாரு, ஒழுங்கா கேட்டுக்கோ. இனிமே என்னோட விளையாட்டுக்கெல்லாம் நீ 144 போடக்கூடாது. நீங்க ஒத்தர் போதும் அவளை கெடுத்து குட்டிச்சோர் பண்றதுக்கு. இதோ பாரு, பொம்பளை பிள்ளையா லட்சணமா ஒழுங்கா காலேஜுக்கு போய் படிச்சுட்டு குனிஞ்ச தலை நிமிராம. குனிஞ்ச தலை நிமிரக்கூடாது, சத்தம் போட்டு பேசக்கூடாதுன்னு காலங்காலமா நம்ம பொண்ணுங்களை அடுப்படியில அரெஸ்ட் பண்ற உங்களை முதல்ல புடிச்சு உள்ள தள்ளணும். அப்பதான் இந்த நாடு உருப்படும். இத பாரு ரோசி, நீ ஒன்னும் ஒரி பண்ணிக்காத. இன்னும் எவ்வளவு டோர்னமெண்ட்ஸ் இருந்தாலும் விளையாடு. புதுசா ஏதாவது விளையாட்டு இருந்தா அதையும் கத்துக்க. தேங்க்யூ டாடி. ஸ்டெல்லா, என் பொண்ணு முறையா பிரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கா. அவளுக்கு திருஷ்டி சுத்தி. ஏன் ஸ்டெல்லா, நம்ம பொண்ணுக்கு ஞான ஸ்நானம் பண்ணி ஒரு பேர் வச்சமே, அது என்ன ஞாபகம் இருக்கு அவனுக்கு? உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல பேர் குழப்பம்னா இங்கேயுமா? இப்ப குடும்பத்திலயும் குழப்பம் வந்துருச்சேடி. ரகுன்ல போட்டிருக்கு. என்ன ரகுன்னு போட்டிருக்க? RAGHன்னா என்ன? ரகுதானே, அதான் போட்டிருக்கு. ஐயோ, இது ரகுவோட ஷீல்ட் ஆச்சே. என் ஷீல்ட் எங்க போச்சு? ரகு, ரகு, உங்க ஷீல்ட் மிஸ் ஆயிருக்குமே. ஆமா, அது என்கிட்ட தான் இருக்கு. தேங்க்யூ. ஆனா என் ஷீல்ட் தான் எங்க மிஸ் ஆச்சுன்னு தெரியல. நான் எவ்வளவு டீசென்ட்டா வந்து உங்ககிட்ட சொல்றேன். யார்கிட்ட மாட்டிச்சோ அந்த அறிவு கிட்ட கழுத வந்து சொல்ல வேண்டாம். ரொம்ப திட்டாதீங்க. ஏன்? அந்த அறிவு கிட்ட கழுத நான் தான். சாரி. ரோசி, இந்த காலேஜ்ல எத்தனையோ பேர் போட்டியில கலந்துக்கிட்டாங்க, எத்தனையோ பேர் ஷீல்டு வாங்குனாங்க. ஆனா நம்ம 2 பேர் ஷீல்டு மட்டும் மாறி இருக்கே. அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. எப்படி சொல்லுங்க பாப்போம்? அதுல என்னங்க அர்த்தம் இருக்கு? ஐயோ ரோசி, அர்த்தம் இருக்குங்க. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. எனக்கு ஒண்ணும் தெரியலப்பா. என் ஷீல்டு கொஞ்சம். ஷீல்டு எதுக்காக கொடுக்குறாங்க? நம்ம திறமைய பாராட்டி கொடுக்குறாங்க. பாராட்டுறவங்க பணமா கொடுக்காம ஏன் பதக்கமா கொடுக்கணும்? பணமா கொடுத்தா செலவு பண்ணிடுவீங்க, பதக்கமா கொடுத்தா ஞாபகார்த்தமா வச்சிருப்பீங்க. அதான், ஞாபகார்த்தமா இருக்கணுங்கிறதுக்காக உங்க ஷீல்ட என்கிட்ட கொடுத்துருக்காங்க. அதையும் திருப்பி கேக்குறீங்க? புரியல. உங்க ஞாபகம் என்கிட்ட இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? ரோசி, ஜோடின்னா ஜோடி, இதுவல்லவோ ஜோடி. ஜெக ஜோதி வாத்தியார். ஒரு பார்ட்டி போச்சேன்னு பதறிக்கிட்டு இருக்காதா? பாராட்டிக்கிட்டு இருக்கேடா நீ? என்றைக்காவது ஒரு நாளைக்கு ரகு வருவான், வரிசையில நிப்பான், லெட்டர் எழுதி வாங்குவான், 25 ரூபாய் தருவான்னு நினைச்சு எழுதிக்கிட்டு இருந்தானடா. அசோசியேஷனையும் அவமானப்படுத்திட்டானடா. சுத்தப்படாத வாத்தியார, வேற இழிச்சவன் எவனாவது மாட்டாமலையா போயிருவான். டேய், மாட்டிக்கிட்டவனை விட்டுட்டு மாட்ட போறவனை பத்தி நினைச்சு அங்க சொல்றியா என்ன? ஹாய் கலா, கண்மணிகளா, ராஜா குட்டிகளா, இங்க வாங்க. கிரிகிரிகளா, இங்க வாங்க. என்னடா மம்மு இப்படி ஓடி வர? எல்லாம் உனக்காகத்தான்டா. என்னது, எனக்காகவா? ஆமாண்டா, நானும் ரோசியும் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். என்னடா பேசிக்கிட்டு இருந்தீங்க? மேல் சபை வேணுமா வேணாமான்னு. அறிவு கட்டவனை எல்லாம் உன்னை பத்தி தான்டா. என்ன பத்தியா? என்னடா? அவ என்கிட்ட என்னென்ன சொன்னாலோ அதெல்லாம் இந்த லெட்டர்ல எழுதியிருக்கா. இந்த புடி படி. என் அன்பிற்குரியவரே, என்னை புரிந்து கொள்ள ஏன் இவ்வளவு தாமதம்?
அந்த ஸ்போர்ட்ஸ் டேயில் எனக்கு கிடைத்த அந்த பதக்கத்தை விட நீங்கள் அந்த ஆலமரத்தடியில் பேசிய அன்பான வார்த்தைகளே நினைத்துக் கொண்டிருக்கிறேன். உங்கள் ஞாபகத்தில் நான் இருப்பது என்ன, என்னுடைய ஞாபகத்தில் நீங்கள் இருக்க வேண்டாமா? இன்று மாலை 5 மணி அளவில் அணைக்கட்டு அருகில் அணைக்க காத்திருக்கும் ரோசி ரோசி ரோசி. டேய் நீ ஏன்டா அதை படிச்ச? மறைக்காதா டேய், இது சின்ன விஷயம். பெரிய விஷயத்துக்கு என்ன முடிவு பண்ண போற? ஏமா நீ நம்ப மாட்டான் போல் இருக்க, இவனை நம்ப வைக்கணுமே. என்னடா யோசிக்கிற? இல்ல இதெல்லாம் அவளே எழுதுனது தானே, என்னால நம்பவே முடியல. நாகரிக உலகண்டா மாமே, இதுல என்ன இருக்கு? இன்னும் எவ்வளவோ இருக்கு. போ போ, நீயே புரிஞ்சுக்கோ பாரு. என்ன பண்ண போற? அணைச்சே பாத்துருவோம். எங்க அவ வந்துட்டாளா? அவ கழுத வந்திருக்கணுமே. அவ மீரா, ஏய் மீரா, ஏய் ஏய் ஏய், இங்க இருக்கியா நீ? உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்க பட்டாசு வெடிக்கூடாதுன்னு? பின்ன ஆம்பளையா லட்சணமா 6 மணிக்கு எழுந்திருக்கணும். 9 மணி வரைக்கும் என்ன தூக்கம்? சோம்பேறி சோம்பேறி. உதச்சனா ஏன் பெட் ஏன் பெட்ரூம் நான் படுப்பேன். உனக்கு என்ன ஊர்ல இருந்தா உன் வேலையை பார்க்க வேண்டியதானே? என் வேலையை தான் நான் பாக்குறேன். என் வீட்டுக்காரே நான் எழுப்பாம வேற யார் எழுப்புவா? இந்த குரங்கு மூஞ்சிக்கு அப்படி ஒரு ஆசை இருக்குதா? எனக்கு குரங்கு மூஞ்சியா? மூஞ்ச பாரு. இந்த கோமாளி ரங்கனுக்கு என்ன விட்டா வேற யார் கிடைப்பா? கோமாளி ரங்கனா அடி. ஏய் நில்லு நில்லு. ஏய் மீரா நில்லு. ஏய் 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 நில்லு. ஐயோ மாமா பாருங்க மாமா. ஐயோ என்னடா இது? என்னதான் கட்டிக்க போறவளா இருந்தாலும் பெத்தவங்களுக்கு முன்னாடி கைய விடுற. இவள நான் கட்டிக்கிறதா? கோமாளிங்கறா? என்னது ஒன்ன கோமாளின்னு சொன்னாலா? சரிதாண்டி, அசப்புல உன்ன மாதிரி பெத்து வச்சிருக்க, அதனால சொல்லிருப்பா விடு. ஏய் என்ன வாயில போட்டு மெல்லனா உங்களுக்கு தூக்கம் பிடிக்காத. உங்க லட்சணத்துக்கும் உங்க தங்கச்சி மக லட்சணத்துக்கும் என் புள்ள லட்சணம் குறைஞ்சு போகல. அம்மாடி, உறவுக்காரியா இருக்கும் போதே மாமியா மருமக சண்டையை உண்டு பண்றியே, இன்னும் உரிமைக்காரி ஆயிட்ட என்ன வீட்டை விட்டு துரத்திடுவேன். என்னது? இவ கழுத்துல நான் தாலி கட்டுறதா? இதை விட எங்கயாவது போய் தூக்க மாட்டீங்களா? பாருங்க மாமா. நீ பயப்படாதம்மா, பயம் எங்க போயிட போறான்? புடி எங்கிட்ட இருக்கு. பயமுறுத்தியாவது உன் கழுத்துல தாலி கட்ட வச்சிட மாட்டேன். இல்லன்னா நான் கட்டிட்டு போறேன். அத்தை, மாமா சொல்றத நல்லா கேட்டுக்கங்க. அப்படி நம்ம 2 பேருக்குள்ள ஒரு சக்கழுத்து சண்டை வராம இருக்கணும்னா உங்க மகனை 1 மாசத்துக்குள்ள மரியாதையா என் கழுத்துல தாலி கட்டிட்டு சொல்லுங்க. என்ன சொல்றீங்க மாமா? தூள்டா கண்ணா. ரோமியோ, ரோசி எந்திரச்சு நிக்கிறான்ல, கெட் அப். ஒண்ணே இல்ல, அம்பிகாவதி
அடிக்கிறீங்க? சார் வந்து இல்ல வந்து பென்னு. நானும் காலேஜில் படிச்சு முடிச்சிருந்தாம லெக்சரரா வந்திருக்கிறேன். உன் வயசுல எத்தனை தந்தி அடிச்சிருப்பேன் தெரியுமா? ஏதாவது பேச வேண்டி இருந்ததுன்னா வெளியில போய் பேசிட்டே வந்திருக்க. கெட் அவுட். குடுறா 1 குடுங்கடா 2 3 4 5 எங்கடா 1 குறையுதுடா உண்டங்கடா. என்னடா இது காலேஜ் ஃபீஸ் விட உன் காதல் ஃபீஸ் அதிகமா இருக்கு. இதுக்கு நான் கிளாஸ் ரூமுக்கே போயிருக்கலாம். கிளாஸ் ரூமா? என்னமோ படிக்க வந்த பசங்க மாதிரி இல்லடா பேசுறீங்க. நம்ம வேலையை நம்ம கவனிப்போம்டா. ஏண்டா காதலிக்கவே இவ்வளவு செலவா? போடா, உன கொடுத்த காசுல ஒரு வைஃபை கட்டி லைஃபை செட்டில் பண்ணிருப்பேன். என்னது வைஃப் லைஃபா? எதுக்கு மோனியம்? அவன் காதலிக்காக தாஜ்மஹாலையே கட்டி இருக்கிறான். தரித்திரம் முடிச்ச நான் எங்க உங்ககிட்ட 5 ரூபாய் வாங்குறதுக்கு 1/2 மணி நேரம் பேச வேண்டியதா இருக்கு. You know how to make love? தெரியாதுல்ல சும்மா வாய மூடிட்டு டேய் வாங்க. குட் மார்னிங், குட் ஈவினிங், குட் நைட். வாட்ஸ் தி மேட்டர்? டேய் இவன் நம்ம பிரின்சிபாலை விட இங்கிலீஷ் நல்லா தான் பேசுறான்ல. வாட்ஸ் தி மேட்டர்? இது அப்படி. டேய் என்னடா நோ புதுசா லஞ்சம் வாங்குற மாதிரி புடுறா. மானா டேய் மரியாதையா புடுறா. இப்படி தினம் மிரட்டி காசு கொடுத்துற. இந்த விஷயம் தெரிஞ்சு அவங்க மிரட்டி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்கன்னா அனுப்பிச்சிட்டாங்கன்னா நீ தான் ஏற்கனவே மளிகை கடை வைக்கிற அளவுக்கு எங்க கிட்ட காசு வாங்கிருக்கிய. புடுறா. ஆனாம்போ. டேய் என்னடா புது பொண்ணு அட்டச்சுங்கிற புடுறா. ஆனாங்கிறோம். வானா வானா வானா. சரி குறித்து எங்க கிளாஸுக்கு போய் வேலையை முடிச்சிடு. அதானே அட்ட உடிய. The Napoleon Bonaparte. Who is Napoleon? I'm not Napoleon. The Napoleon. What? Quite good. Bonaparte. Excuse me. என்னடா பாடம் நடத்தும் போது குழப்பம் பண்ற? சொல்லு. I am something. என்னடா சடுகுடு விளையாடுற? கலை முதல்ல அவங்க ரொம்ப சீரியஸா இருக்காங்கன்னு போன் வந்துருது. யாரம்மா கலா? கலா என்ன பெத்த அம்மா சார், சத்தியமா எங்க அம்மா சார், எனக்கு ஒரே ஒரு அம்மா சார், நான் போயிட்டு ஹாய். நெப்போலியன் சார், நெப்போலியன் பாவம் சார், அவரை தொல்லை பண்ணாம வேற பாடம் எடுங்க சார். சார் ஒரு ஸ்மால் மேட்டர். என்னடா பத்மா கிராண்ட் மதர்ல ரொம்ப சீரியஸா இருக்காங்கன்னு போன் வந்திருக்கு சார். சார் எங்க பாட்டியா சார், காலையில வரும்போது தான் குத்துக்கல்லு மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தாங்க சார். சார் உண்மையாலுமே தான் சொல்றீங்க சார். சார் நான் போயிட்டு வரேன் சார். நாத்தா சார். மை டியர் ஸ்டூடண்ட்ஸ், எக்ஸ்கியூஸ் மீ சார். நம்ம ராணியோட மாமா இல்ல, அத மாமா அவ தங்கச்சி டெலிவரி ஆகி ரொம்ப சீரியஸா இருக்காங்களா சார்? யார் யாருக்கு உடம்பு சரியில்லையா ஒட்டுமொத்தமா கணக்கெடுத்து எல்லாத்தையும் கூட்டிருப்போம். எங்க உசர் எடுக்காத. நம்ம கமலா இல்ல, ஒண்ணுட்டு தம்பி, நம்ம திரௌபதி சைலபாடி, நம்ம பாரதி தொத்தா இல்ல பக்கத்து வீட்டுல இருந்தது, ரொம்ப சீரியஸா இருக்குது. கிச்சன் பட்டா எல்லாருமே போயிட்டாங்களா? நீங்க 2 பேர் தான் இருக்கீங்களா? உங்க 2 பேருக்கு ஒரு லெக்சரர், அதுக்கு ஒரு சம்பளம். இது தேவைதானா? ஓகே மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். சார் இவங்க வீட்ல உடம்பு சொல்லியா? இல்ல சார், உங்க சம்சாரத்துக்கு சீரியஸா இருக்குன்னு போன் வந்திருக்கு சார். என் சம்சாரத்துக்கு உடம்பு சரியில்லை. எனக்கு இருக்கிறதோ ஒத்த சம்சாரம், அவ்வளவு ஒத்த நாடு. எல்லாம் ஒத்தையில ஓட்டிட்டு போயிடலாச்சு. உங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எங்க வீட்ல எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. ஆனா எனக்கு தான் உடம்பு சரியில்லை. உனக்கு உடம்பு சரியில்லையா? வா ஹாஸ்பிட்டலுக்கு போவோம்.
இனிமே உங்களோட நான் பைக்ல வரவே மாட்டேன். ஆமா, நீங்க பைக் ஓட்டுறதா நினைச்சிட்டு இருக்கீங்களா இல்ல பிளைட்ல பறக்கிறதா நினைச்சிட்டு இருக்கீங்களா? கொஞ்சமாவது டிராபிக் சென்ஸ் வேணாம். லவ் சென்ஸ் வந்த பிறகு எந்த சென்ஸும் ஒர்க் அவுட் ஆகாது. உட்கார். லவ்வர்ஸ்க்குன்னு தனியா ரோடு போடணும். அதுல டிராபிக்கே இருக்கக்கூடாது. குறிப்பா டிராபிக் கான்ஸ்டபிளே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ரோடு வந்த பிறகு பாத்துக்கலாம். அது வரைக்கும் ஒழுங்கா ஓட்டுங்க. நான் பயந்தே போயிட்டேன். என்ன நீ இன்ஸ்பெக்டர் பொண்ணு மாதிரியே பேச மாட்டேங்கிற? எவனாவது பிடிச்சா சொல்ல வேண்டியதானே? டி டேவிட், இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். பொண்ணு மாப்பிளை. வெரி சாரி. அவங்க அப்பா டிராபிக் போலீஸ் இன்ஸ்பெக்டர் இல்லப்பா, கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர். வா தம்பி வா. என்ன தயக்கம்? அப்பா, இவர்தான் வந்து மிஸ்டர் ரகு, டிராபிக் கான்ஸ்டபிள மதிக்காம சிக்னல்ல நிறுத்தாம வண்டியை ஃபாஸ்டா ஓட்டிட்டு வந்தார் அவர் தானே? சாரி உட்காருப்பா. சாரி. ப்ளீஸ் சிட் டவுன். நீ உட்காருமா. அட என்னப்பா இவ்வளவு தயக்கம்? என்ன ஏசி ரூம்லயே உனக்கு இவ்வளவு இருக்குது? எவ்வளவு நாளா இதெல்லாம்? எது சார்? அதான்ப்பா மோட்டார் சைக்கிள்ல ஃபாஸ்டா போறது வருது. அது அது வந்து லாஸ்ட் மந்த்ல இருந்தா சார். ஆமா. இல்ல, லாஸ்ட் டிசம்பர்ல நினைக்கிறேன். என்ன அப்போல இருந்தா என் பொண்ணோட மார்க்கெல்லாம் குறைய ஆரம்பிச்சிருக்கு. தம்பி, ஜோடி பொருத்தம் நல்லாவே இருக்கலாம். ஆனா பொண்ணு கழுத்துல தாலி இருந்தாதான் அந்த ஜோடிக்கே கௌரவம். நீங்க ரெண்டு பேருமே நல்ல குடும்பத்துல பிறந்தவங்க, படிக்கிறீங்க. இப்ப உங்களுக்கு எது தேவைங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. என்ன நான் சொல்றது ஒண்ணும் தப்பு இல்லையே? சாரி சார். என்ன இது? அப்பா முன்னு சாப்பிட உட்கார்ந்தீங்கன்னா சந்தக்கடை மாதிரி இருக்கும். இன்னைக்கு என்ன சர்ச் மாதிரி அமைதியா இருக்கு? என்ன விஷயம்? யாராவது ஏதாவது தப்பு பண்ணிருப்பாங்க, பாவ மன்னிப்பு கேட்கறத பத்தி யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஐயோ, நான் எந்த தப்பும் பண்ணல. ஷீலா கண்ணு, நீ ஏதாவது தப்பு பண்ணியாமா? அவ எந்த தப்பும் பண்ணல. என்ன என்ன பாக்குறீங்க? கேள்வி கேட்டதே நான் தான். அப்போ என்ன மன்னிச்சிடுங்கம்மா. ஸ்டெல்லா, நான் இன்னைக்கு இவகிட்ட நீ எந்த டோர்னமெண்ட் வேணாலும் கலந்துக்க, புதுசா வேற எந்த விளையாட்டு இருந்தாலும் அதையும் கத்துக்கன்னு சொன்னேன்ல. உன் பொண்ணு புதுசா ஒரு விளையாட்டு கத்துட்டு வந்திருக்க. காதல் விளையாட்டு. அன்னைக்கு ஷீல்டு மாறிடுச்சுன்னு நாம சிரிச்சு பேசிட்டு இருந்தோமே, அப்பதான் இவங்க லவ் சீரியல ஆரம்பிச்சிருக்கு. யாரு? அந்த ரகு தம்பியா? நல்ல பையனாச்சே. உண்மையாவா சொல்றீங்க? ஆமா, ஒன்னே என்ன இந்த ஊர் இந்த ஊர் பூரா இவங்க விவகாரம் தெரியும். உங்களுக்கு எப்படி தெரியும்? இன்னைக்கு சாயந்தரம் ரெஸ்டாரண்ட்ல இவங்க ரெண்டு பேரும் வந்து என்கிட்ட சரண்டர் ஆயிட்டாங்க. குனிஞ்ச தலை நிமிரக்கூடாது, சத்தம் போட்டு பேசக்கூடாதுன்னு சொன்னேன். இவளை தலை நிமிர்ந்து நடக்க சொல்லிட்டு இன்னைக்கு நான் அதுக்காக தலை குனியலடி. எனக்கு பிறகு இந்த குடும்பத்துக்கு என் பொண்ணுதான் எல்லாம் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவ அவசரப்பட்டு தனக்குன்னு ஒரு குடும்பத்தை கற்பனை பண்ணிட்டான்னு நினைக்கும் போது இப்ப கொஞ்சம் தலை குறிஞ்சா தப்பு இல்லைன்னு தோணுது. இன்னையில இருந்தாவது காலேஜுக்கு போறது படிக்கிறதுக்கு மட்டும்தான் நீ நினைப்பேன்னு நான் நம்புறேன். என் பொண்ணு என்னை ஏமாத்த மாட்டேன். குட் நைட். எனக்கு கஞ்சாலாம் பிடிக்காதுடா. வாட் 69 சிகரெட் இதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். போன மாசம் எங்க அப்பா சிங்கப்பூர் போயிருந்தப்ப 2 பாட்டில் வாங்கிட்டு வந்து கொடுத்தாருடா. 4 பூரா குடிச்சுக்கிட்டே இருந்தேன். உங்க அப்பாவே தந்தாரா? ஆமா மாப்ள. உங்க அப்பன் இல்லவாடா அப்பன். டேய், அப்பான்னு சொன்னீங்க. அப்பான்னு சொன்னா எனக்கு ஞாபகத்துக்கே வருது. நம்மளை எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு காலேஜுக்கு அனுப்புறாங்க. நாம இப்படி கஞ்சா அடிச்சுக்கிட்டு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் மேடா. டேய், என்ன சொன்ன? காலேஜுக்கு போலான்னு சொல்றேன்டா. இவன் நம்மள கெடுத்துருவான். ஆமா. இவன் நம்மள கெடுத்துருவான். கண்டிப்பா. எங்கடா? எங்க?
நீ செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தமா இதுல குதிக்கணும். குதிடா. தூக்கி போடு. தூக்கி போடு. குதிடா. யாரா அவனுங்க? போடா அந்த பக்கம். யாரா அவன்? வாட்ச்மேனா? இருக்க கூடாதா? இறங்கி வாடா. போடா. ஏன்டா அவங்ககிட்ட போய் தகராறு பண்ணிக்கிட்ட? வாங்கடா. எங்க போனாலும் சொல்ல கொடுத்து மம்மே அங்க பாருங்கடா. எங்கடா? இதையாவது ஒழுங்கா பாருங்கடா. கசமுசா. வெட்டி படிக்கோட இருக்காங்க. நல்லா தான் இருக்க. அள்ளிடுவோம். டேய், அள்ளிடுவோமா? வேண்டாமா? டிராப்பிங் கேஸ் மாட்டிக்கிட்டோம். 7 வருஷம் உள்ள திருடுவான். அவனே தள்ளிட்டு தான் வந்தான். நாம தான் என்ன தப்பு? கம்முடா. டேய், திருடங்கிட்டே பிக் பாக்கெட் அடிச்சோம்னா எந்த போலீஸ் ஸ்டேஷன்டா கம்ப்ளைண்ட் கொடுப்பான்? வாங்கடா அடிப்பான். ராஜு ராஜு வேண்டாம், ஏன் ராஜு பயமா இருக்கு. பயமா? ஊர்ல இருக்கும்போது உங்க அப்பாவுக்கு பயப்பட்டீங்க, நாம தான் ஓடி வந்துட்டோமே. யாருக்கண்டு பயப்படுறீங்க? நடக்க போறது நினைச்சா பயமா இருக்கு. உன் பேச்சு கேட்டு ஓடி வந்துட்டேன். ஹோட்டல்ல யாரும் ரூம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கழுத்துல தாலி இல்லனா எவன் நம்புவான்? தாலியா? ஆமா ராஜு, நாளைக்கு காலையில ஒரு கோயில்ல எனக்கு தாலி கட்டுங்க. கையில இருக்க பணத்தை வச்சு கொஞ்ச நாளைக்கு சமாளிப்போம். அதுக்குள்ள எப்படி உங்களுக்கு வேலை கிடைச்சிரும். கஷ்டமோ நஷ்டமோ நாம 2 பேரும் இந்த ஊர்ல இருந்துருவோம் ராஜு. யாரோ ரவுடி பசங்க, வா போயிடலாம். ஐயோ, ஹலோ, எஸ் எம்டி சாரா? குட் மார்னிங் சார். ஆமா, ரோசின்னு ஒரு பொண்ணு புதுசா வேலைக்கு வந்திருக்கு. இன்ஸ்பெக்டரோட மவ. அனுப்பி வைக்கணுமா? ஓகே சார், இப்பவே அனுப்புறேன். சார் தான் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்த பசங்களை எம்டி ஆக்கினா இப்படித்தான். என்னது, வர வர மேனேஜர் என் தொழிலையே மாத்திடுவான் போல இருக்க. யார பாது? என் தொழிலையே மாத்திடுவான் போல இருக்க. யார பாது? வா, இந்த ரோசி பொண்ண எம்டி ரூமுக்கு அனுப்பி வை. போங்க சார். நீ ஏன் வெக்கப்படுற? அவ எல்லாம் வெக்கப்படணும். போ. என்ன ரோசி, ஆச்சரியமா இருக்கா? காலேஜ்ல கவலை இல்லாம தெரிஞ்சுக்கிட்டு இருந்த பழைய கண்ணனான்னு பாக்குறியா? அதே கண்ணன். திடீர்னு உனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்ததும் தகிச்சிருப்பியே. உங்க அப்பா சாவால பாதிச்ச உன் மனசுக்கு ஒரு ஆறுதலா இருக்கட்டும் தான் என் கம்பெனியில வேலை போட்டு கொடுத்தேன். தேங்க்ஸ் கண்ணன். ரோசி, நான் நன்றி எதிர்பார்த்ததே செய்யல. ஒரு நல்ல ஃப்ரெண்டுக்கு அடையாளம் தெரிஞ்சவங்களுக்கு தேவையான போது அவங்க கேட்காமலே உதவி செய்யறதுதான். நான் உனக்கு நல்ல ஃப்ரெண்டா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். தேங்க்யூ கண்ணன். அப்புறமும் தேங்க்ஸ் சொல்றேன். சாரி. என்னடே, அப்பனை கொலை பண்ணிட்டு மகளையும் டாவடிக்கிறீன்னா உனக்கு என்ன தெனாவட்டு இருக்குண்டா? டேய், செத்து போன போலீஸ் ஆபீசர் குடும்பத்து மேல அக்கறை காட்டுறானேன்னு கவர்மெண்ட்டுக்கே என் மேல மரியாதை வந்துருச்சு. அப்பனை சாகடிச்சாலும் மகளை காதலிக்கிறானேன்னு ஆண்டவனுக்கும் என் மேல மரியாதை வந்துருச்சு. கடவுளுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் என் மேல மரியாதை வந்த பின்னாடி நான் எதுக்காக கவலைப்படணும்? டேய், கடவுள் கவர்மெண்ட் இதை பத்தி கவலை இல்ல. என் கவலை எல்லாம் அந்த ஜனா பயலை பத்தி தான்டா. ஏற்கனவே உளர்வாயன் கோணவாயன் கொட்டாவி விட்டா மாதிரி அவனுக்கு பைத்தியம் வேற பிடிச்சிருச்சு. இப்ப எங்க இருக்கிறானோ? ஊட்டிக்கு போகாதீங்க. குட் மார்னிங். ஊட்டிக்கு போகாதீங்க. ஊட்டிக்கு போகாதீங்க. ஊட்டிக்கு போகாதீங்க. ரேப் பண்ணிட்டு வாடுங்க. ஊட்டிக்கு போகாதீங்க. அட நான் போலப்பா, நீ போப்பா அந்த பக்கம். என்ன மசமசான்னு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? சரியான பைத்தியம் பண்றது முதல்ல வர. ஐயா, ஊட்டிக்கு போகாதீங்க. அந்த போலன்னு சொல்றேன்ல. டாடிங்க, ஊட்டிக்கு போகாதீங்க. போய் தொலைப்பா அந்த பக்கம். தொந்தரவு பண்ணிட்டீங்க. அங்கதான் தொலை பண்ணிட்டேன். அவங்க ஊட்டிக்கு போலாடா, உடுமலைப்பேட்டைக்கு போறாங்கடா. உன்னால டிபார்ட்மெண்ட்ல சொல்லி ஊட்டி பேரே மாத்தணும் போல இருக்கு. ஊட்டிக்கு போயிடாதீங்க. போறாங்கல்ல. பேச மாட்டேங்கிற? ஒண்ணு இல்ல. பேசிட்டோம். தேங்க்ஸ். வாட் யூ லைக் டு ஹேவ்? ஒண்ணு வேண்டாம். ஏதாவது சாப்பிடலாம். இல்ல, மனசு சரியில்லை. மனசு சரியில்லையா?
யாரு நம்ம ரகு மாதிரி இல்ல? ஆமா நம்ம ரகுவே தான். ஏன் இப்படி நல்லா உட்காந்துருக்கான்? ரோசி, உனக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா அவனை இங்க கூப்பிடலாமா? அந்த ஆளை கண்டாலே எனக்கு பிடிக்கல. உனக்கு அவனுக்கு மனசாம இருக்கலாம், பட் இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். பார்த்துட்டு பேசாம இருந்தா நல்லா இருக்காது. நான் போய் பார்த்துட்டு வரட்டுமா? ஓஎஸ், நீங்க போங்க. தேங்க்யூ. ஹலோ மிஸ்டர் ரகு, ஹவ் ஆர் யூ? ஃபைன். ரோசி வந்திருக்கா பாத்தியா? என்னடா பாக்குற? காலேஜ் எலெக்ஷன்ல வேணும்னா நீ ஜெயிச்சிருக்கலாம், ஆனா காதல் எலெக்ஷன்ல நான் தான் ஜெயிக்க போறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ், பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ. கல்யாணத்துக்கு நீ அவசியம் வந்துரு. மோஸ்ட் ப்ராபப்ளி நெக்ஸ்ட் மந்தே இருக்கலாம். கண்டிப்பா வரேன். ரோசி எனக்காக வெயிட் பண்றா. நான் வரட்டுமா? வரேன். See you. See you. டேய், கல்யாணத்துக்கு வர மறந்துடாத. நீ தான் சீஃப் கெஸ்ட், மறந்துடாதடா. வெரி நைஸ் ஃபெலோ. பாவம் ரொம்ப டல் ஆயிட்டான். ரோசி, இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீ தப்பா நினைக்கலன்னா நான் ஒன்னு சொல்றேன். காரணம் இல்லாம நீ அவனை வெறுக்கிற. மிஸ்டர் கண்ணன், நீங்க நல்லவர், அதனால மத்தவங்க எல்லாரும் நீங்க நல்லவரா நினைக்கிறீங்க. ரோசி, ஐம் சாரி. அவரை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. நான் என்ன சாரி. ரகு, யூ ஷுட் கம். கண்டிப்பா வரணும். அவர் எங்க வர சொல்றீங்க? ஒண்ணு இல்ல, ஆபீஸ் விஷயமா வரேன்னு சொன்னா, அதுக்காக தான். ரோசி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். மிருகங்களோட பேசி எனக்கு பழக்கம் இல்ல. ரோசி, என் மேல உனக்கு கோபம் இருக்கிறதுல நியாயம் இருக்கு. பட் பாலத்து மேல கோபப்பட்டு தண்ணியில நடந்தா நீதான் பாதிக்கப்படுவ. அத பத்தி மத்தவங்களுக்கு என்ன கவலை? அவனோட நீ பழகுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. எனக்கு பிடிச்சிருக்கு. நான் அவரோட பேசுவேன், பழகுவேன். He is my boss, he is my friend, he is my guide, he is my... ஏன் நிறுத்திட்ட? Come on, சொல்லு. He is your loverங்கறியா? நான் அவனை தான் காதலிக்கிறேன்னு சொல்ல. You can't. அது உன்னால முடியாது. Because still you love me. இப்போ நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? உனக்கு மனசுல ஒண்ணு இருந்தா அதுல நான் மட்டும் தான் இருப்பேன். அப்படி ஒரு நினைப்பு இருந்தா நீங்க போகும்போது இந்த தண்ணீரை போட்டுட்டு போங்க. ரோசி, என்னைக்காவது ஒரு நாள் நீ உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்க வருவேன். அன்னைக்கு நான் உயிரோட இருந்தா அது உன்னோட அதிர்ஷ்டம். அந்த அதிர்ஷ்டம் உனக்கு இருக்கான்னு கொஞ்சம் பொறுத்திருந்து பாப்போம். Till that, goodbye ரோசி, goodbye. Congratulations. டே ரகு, விளையாட்டுத்தனமா நான் ஒரு ஸ்ட்ரைக் பண்ணேன். அதுல அநியாயமா ஒரு உயிர் போனது இல்லாம ஒரு உண்மையான காதலையும் அழிச்சிட்டேன். என்ன மன்னிச்சிடுறேன். என்னடா அது? உன் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுக்க வந்துட்டு என் காதலை பத்தியே பேசிட்டு இருக்கே. அது இருக்கட்டும், பத்திரிக்கை எல்லாம் கொடுத்தாச்சா? அதை விடுறா. என்னால உனக்கு ரோசிக்கு ஏற்பட்ட தகராறுக்கு என் கல்யாணத்துல நானே ஒரு முடிவு பண்றேன்டா. என்னடா பண்ண போற? அதுக்கெல்லாம் ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கேன்டா. அப்பா, அப்பா வந்துட்டேன். அதான் ஆபீஸ் அதிருது, உட்காருங்கடா. ஏன்டா அடிச்ச? 7-3 எத்தனை? 7-3 எத்தனையா? 7-3 10. 14 போட்டு வச்சிருக்கா. மகனே மன்னிச்சுங்க மகனே. ஐயோ சிரிக்காத. மலா, என்னது பசங்கள ஆபீஸ்க்கு வராங்க? ஒண்ணும் இல்ல, அந்த பெரிய சூதாடி வாங்குற சம்பளத்தை எல்லாம் கொண்டு போய் குதிரை ரேஸ்ல விட்டுட்டு வந்துறாரு. அவங்க சம்சாரம் ஒரு நாள் வந்து ஆபீஸ்ல பெரிய சண்டை போட்டுட்டாங்க. அதனால அந்த பசங்க வந்தாதான் சம்பளத்தை கொடுக்கணும்னு எம்டி சொல்லிட்டாரு. ஆமா, எங்க அப்பா சம்பளத்தை வாங்க வந்திருக்கேன். தம்பி, இவ்வளவு பெரிய பையன் விரல சூப்பலாமா? வாயில இருந்து கையிடு. ஏன் கை நான் உனக்கு என்ன? ஏண்டா டேய், அவ்வளவு பெரியவங்க சொல்றாங்கல்ல, கையிடுறா. முடியாது. முடியாதா? உன்னை நான் பத்தனா இல்ல என்ன நீ பத்தியா? தெரியாது. தெரியாதா? அப்பா உடுப்பா. முடியாதடா. அப்பா உடுப்பா. முடியாதடா. அப்பா உடுப்பா. ஏண்டா யானை மாதிரி இருக்கிற? இந்த விரல வெட்டி தொலைக்கலாம்னா மனசும் கேட்க மாட்டேங்குது. பெத்து தொலைச்சிட்டேன். அப்பா, அப்பா, இந்த வெள்ளை சார்ஜ் போட்டிருக்கானே அவன் யாருப்பா? அவனா? அவர்னு சொல்றா? அவர்தான் ஹிட்லர். ஓஹோ, லஞ்சமெல்லாம் வாங்குவான்னு ராத்திரியில அம்மாட்ட சொல்லுவியா? அவனா?
வச்சிரு சார். எப்பா அந்த கண்ணாடி போட்டிருக்கிறாள அவ யாருப்பா? மகனே சொல்ல போறியா இல்லையா? அவங்க தான் எங்க டைப்பிஸ்ட். ஓஹோ, அந்த மேனேஜர் வச்சிருக்கிறேன் ராத்திரியில் அம்மா சொல்லுவியா? அவளா? ஸ்டூபிட். மகனே விரல சூப்படா, நல்லா சூப்படா. நீ ஏண்டா நீ சூப்பு. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் டு யூ. ஏன்பா நீ மூட? குட் மார்னிங் சார். குட் மார்னிங், குட் மார்னிங். எதையாவது எழுதிக்கிட்டே இரு, அப்படியே தூக்கி விட்டுறேன் மேல. குட் மார்னிங் சார். என்னப்பா ரெட்ட நாயன மாதிரி ரெண்டு பேரை பக்கத்துல உட்கார வச்சிருக்கிற? இன்னைக்கு தேதி 1. ஓஹோ, சம்பளம் வாங்கிட்டு போக வந்திருக்கிறானுல? ஆமா. இல்ல அது எடுறா. ஏன் கை நான் சுப்புவேன், உனக்கு என்ன? ஊதேவிங்களா, கட்டவரில் அப்படியே வெட்டி விடுவேன் தெரியுமா? உன் பசங்கள? ஆமா சார். நல்லா வருவான். எடுறா வரல. வேண்டாம் சார், வம்புல மாட்டிக்க போறீங்க. இதுல என்னையா வம்பு? பசங்களுக்கு சுகாதாரம் சொல்லி தருவானா? பசியில கட்டவரலையும் காணும், சுக்கரமேட்டையும் காணும். முழுங்கிட்டான். அப்பா இவர் யாருப்பா? வந்து 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 என்ன வந்து 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 பையன் கேக்குறான்ல, சொல்லையா. வேண்டாம் சார், வம்புல மாட்டிக்கிறீங்க. பேரு சொன்னா என்னையா வம்பு? கண்ணா, குண்டு கண்ணா, நான் தான் இந்த ஆபீஸ் ஜெனரல் மேனேஜர். ஓஹோ, டைப் அடிக்கிறவள வச்சிருக்கான் ராத்திரியில் அம்மா சொல்லுவியா? அவனா இவன்? சொன்ன கேட்டீங்களா சார், வம்புல மாட்டிக்கிறீங்க. என்ன இந்தா இதையும் சொல்லிக்க. யோ, இந்த மாதிரி 2 பிள்ளைகளை பெத்ததுக்கு 2 பானையை பெத்திருந்தா இந்த ஆபீஸ்ல தண்ணியாவது புடிச்சு வைக்கலாம். ஆமா சார். யோ சர்தான், இது பரம்பரை வியாதியா உங்களுக்கு? சீ, உங்க சேர்மானத்துல இந்த வியாதி என்னையும் தொத்திக்கும் போல இருக்கு. யோ, முதல்ல சம்பளத்தை கொடுத்து இந்த 2 ஜந்துக்களையும் அப்புறப்படுத்து. ஹலோ, யார் வேணும்? கொஞ்சம் இருங்க. சார், உங்களுக்கு போன். என்ன எனக்கு போன்? யோ, எனக்கு போன் வந்திருக்கியா? அம்மா எனக்கு தானே. ஹலோ. ஜமுனா, என்னை விட்டு போயிட்டியா? ஜமுனா, என்னை விட்டு போயிட்டியா? ஐயோ. ஜமுனா, என்னையா அந்த ஆளு ஜமுனா ஜமுனா அழுகுறான்? அவன் பொண்டாட்டி பேரு ஜமுனா, போய் சேர்ந்துட்டா போல இருக்கு. அடாடாடாடாடா. அழுவாதையா, அழுவாதையா, சொன்னா கேளு, அழுவாத. எப்படி ஆறாம இருக்க முடியும்? யோ, உன் சம்சாரத்துக்கு பேர்ல எவ்வளவு பிரியம் வச்சிருந்தாங்கிறது எங்க எல்லாருக்குமே தெரியும். வீட்டுக்கு போய் நடக்க வேண்டிய காரியத்தை பாரியா. சொன்னா கேளு, போ. ஆமாங்க, முதல்ல அடக்கம் பண்றதுக்கு வேண்டியது அதை பாருங்க. என்ன அடக்கமாண்டாவா? கிண்டலா பண்றீங்க? யமுனாங்கிற குதிரை மேல 1000 ரூபாய் வட்டிக்கு வாங்கி கட்டியிருந்த ஐயா, அது தோத்து போச்சு ஐயா. யோ, நீங்க என்ன கலாட்டா? போங்கயா சீட்டுக்கு எல்லாரும். இது ஆபீஸ் நினைச்சியா இல்ல அழுக மாட்டான்னு நினைச்சியா? ஏன் அழுகுற? 1000 ரூபாய் வட்டிக்கு வாங்கி குதிரை மேல கட்டியிருந்தேன், குதிரை தோத்து போச்சு சார். நல்லா வேணும். இதுக்கு தான் ரேஸுக்கு போறதுக்கு முன்னால அனுபவத்தை என்ன மாதிரி ஆளுகிட்ட கேட்டிருக்கணும். ஆமா, எந்த கழுத மேல காசை விட்ட? ஜமுனாங்கிற குதிரை மேல சார். ஜமுனா தோத்து போச்சா? சார், சார், நீங்க ஏன் சார் அழுறீங்க? உண்டா? நீயாவது ஜமுனா மேல 1000 ரூபாய் கட்டின, நான் 5000 ரூபாய் கட்டினேன். அப்ப எனக்கு ஏன் அழுதுக்கங்க? ஜமுனா இப்படி ஒரே அடியா டவுன் ஆக்கிட்டியே. ரோசி, அம்மா, அப்பாவே போயிட்ட அப்புறம் இந்த பதக்கமும் பாராட்டு வாங்கி நாம என்னமா செய்ய போறோம்? எல்லாரும் வேலை பார்க்கறாங்க, எல்லாரும் சாகுறாங்க. ஆனா
உங்க அப்பா சாவுலையும் ஒரு கௌரவத்தை தேடிட்டாருமா. 4 பெரியவங்களுக்கு முன்னால அரசாங்கமே அவருக்கு தர பாராட்ட அவர் பொண்ணா இருந்து நீ வாங்குறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணுமா. வணக்கம்மா. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டதுல இருந்து ஆபீஸ்ல எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. சதா உங்க ஜாபகமாவே இருந்தது. எப்படி இருக்கீங்க? பரவாயில்ல தம்பி. கவலைப்படாதீங்க. ஈவினிங் எங்க ஃபேமிலி டாக்டர் வர சொல்லியிருக்கேன். அவர் வந்து உங்களை பாப்பாரு. ஆமா, மெட்ராஸுக்கு போறதை பத்தி என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? எங்கப்பா அவ தான் போக மாட்டேங்கிறாளே. போக மாட்டேங்கிறாங்களா? என்ன ரோசி இது? உங்க அப்பாவுக்கு கிடைக்கிற கௌரவத்தை உங்க கையால வாங்குறதான மரியாதை. அவங்களுக்கு உடம்பு நல்லா இருந்தா அவங்க போவாங்க. அவங்களுக்கு உடம்பு நல்லா இல்ல, அதனால நீ தானே போகணும். அம்மா, உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நானே ரோசியை மெட்ராஸுக்கு கூட்டிட்டு போய் வந்துடுறேன். உங்களுக்கு எதுக்குங்க வீண் சிரமம்? இதுல என்ன சிரமம்? உங்க அப்பாவுக்கு கிடைக்கிற இந்த கௌரவத்துல எனக்கு கண்டிப்பா பங்கு இருக்கு. எது எப்படி இருந்தாலும் நாளைக்கு கண்டிப்பா மெட்ராஸ் போறோம். அம்மா, நான் போய் டிக்கெட் ரிசர்வ் பண்ணிடுறேன். வரட்டுமா? வரேன். என்னது, ரோசி உன்னோட மெட்ராஸ்க்கு வரல? ஆமாடா. என்னடா இது? அவங்க அம்மா பாலுக்கு பூனை காவல் வச்ச மாதிரி உன்ன வச்சிருக்காங்களே. டேய், நீ வேணா பாரு. மிஸ் ரோசியா என்னோட வருவா. திரும்பி வரும்போது மிஸ்ஸஸ் கண்ணனா வருவாடா. செட்டப் பண்ணிட்டியா? பண்ணிடுவேன். பெரிய ஆள்டா நீ. மாமா, உங்களை கண்டா ஏன் அக்காக்கு பிடிக்க மாட்டேங்குது? ஏன் அவளுக்கே தெரியாது. என்ன கேட்டா என்னத்த சொல்ல முடியும்? ஆமா, நீங்க வீட்டுக்கு போறது இல்லையா? பதில் சொல்ல முடியாத கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கியே. நீ ஸ்கூலுக்கு புறப்படு. டீச்சர் உன்னை எப்படிதான் சமாளிக்கிறாங்களோ. வீட்டுக்கு போறது இல்லையே, எப்படி சாப்பிடுறீங்க? ஹோட்டல்ல தான் சாப்பிடுவேமா. ஐயோ பாவம். இட்லி சாப்பிடுங்க அங்கிள். உனக்கு டைம் ஆச்சுல, நீ ஸ்கூலுக்கு புறப்படு. நீங்க இட்லி சாப்பிட்டாதான் நான் போவேன். சொன்னா கேளு. நான் இட்லி சாப்பிட்டா நீ போவேங்கிற. ஆமா. சரி. நான் தான் ஊட்டுவேன். நல்லா இருக்கா அங்கிள்? பிரமாதமா இருக்கு. இந்த இட்லி செஞ்ச கைக்கு தங்கத்தால வளையல் செஞ்சு போடணும். அப்படின்னா வேலைக்காரிக்கு செஞ்சு போடுங்க. வேலைக்காரியா? அவ தானே செஞ்சா. நான் உங்க அக்கா செஞ்ச இட்லின்னு நினைச்சிட்டு. எங்க அக்கா செஞ்ச இட்லி வேணுமா அங்கிள்? ஆமா, கொண்டாரியா? நாளைக்கு ஒரு டசன் இட்லி கொண்டாறேன். நாளைக்கு ஒரு டசன் இட்லி கொண்டு வா. ஆனா இப்ப ஸ்கூலுக்கு புறப்படு. இல்லன்னா ஒரு டசன் உத கிடைக்கும். போயிட்டு வரேன் அங்கிள். சாரி மிஸ்டர் ரகு, கொஞ்சம் டெலிகேட்டான நிலைமை தான். ஆக்சிடென்ட்ல தலையில பலமா அடிபட்டதால மூளை பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு மேஜர் ஆபரேஷன் பண்ணாதான் இந்த சப்டியூரல் ஹியூமரேஜை கியூர் பண்ண முடியும். அதுக்கு ஒரு 30-35,000 ரூபாய் வரைக்கும் செலவாகும். உடனடியாக அந்த ஆபரேஷன் பண்ணாதான் அந்த குழந்தையோட உயிரை காப்பாற்ற முடியும். சீக்கிரமா முடிவு சொல்லுங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல சார். ஆனா குழந்தை கியூர் ஆகணும். நான் பணத்தோட வரேன். ஆமாம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. தைரியமா இருக்கு. கண்ணா, ஏன்டா அப்படி இருக்க? பொண்ணு இந்த கோலத்தை பாக்கவா நாங்க கஷ்டப்பட்டு வளர்த்தோம். வெளிக்கதவை சாத்தி வைன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அப்பா, அட, அந்த வார்த்தைக்கு அர்த்தம் கூட தெரியுமா உனக்கு?
பரவாயில்லையே, நான் எஸ்டேட் வரைக்கும் போயிட்டு வரேன். சார், எனக்கு அவசரமா கொஞ்சம் பணம் வேணும். மிஸ்டர் ரகு, சொத்து விஷயமா நான் ஏற்கனவே ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன். நானும் ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். நான் ஒன்னும் உங்ககிட்ட கடனா கேட்கல, வரதட்சணையா தான் கேட்கிறேன். புரியலீங்களே? புரியல? மீராவுக்கும் எனக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்க. ஏண்டி, இப்போ உன் புள்ள கஷ்டங்கிறதுனால கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறாரு. கஷ்டம் தீந்து போச்சுன்னா இவர் புத்தி மாறாதுங்கிறது என்ன நிச்சயம்? நிச்சயம் பண்றேன். ஹலோ, ஸ்ரீனிவாச பிரசாத், நான் ரகு பேசுறேன். எனக்கும் எங்க அத்தை பொண்ணு மீராவுக்கும் வர்ற 22ஆம் தேதி கல்யாணம். 5000 பத்திரிக்கை அடிச்சு அனுப்புவீங்க. திருப்தி தானே? நீ நல்லா இருக்கணுங்கிற ஆசை எங்களுக்கு மட்டும் இல்லையா? இதெல்லாம் உன் சொத்துடா. இந்தா, உனக்கு எவ்வளவு வேணும்னாலும் எடுத்துக்க. எனக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிறேன்.